போலீஸ் பாதுகாப்பு இல்லாத அவருக்கே பேஜாராயிடுச்சு. ஒரு சிஎம் வராருன்னா எங்களுக்கு ஒரு அடிக்கு ஒரு அடி போலீஸை நாங்கள் பார்த்துருக்கோம். நேற்று எங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சு போலீஸுங்களே இல்லை. அவர் மேலே தப்பு கிடையாது. நம்ம பப்ளிக் அளவுக்கு மீறி போகிறாங்க. நம்மளுக்கு எதுனா ஆனால் கூட பரவாயில்ல, கரூரில் ஆன மாதிரி எதுனா ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு 2 நிமிஷம் தான் பேசினாரு. கொளத்தூர் தொகுதி வந்து டிஎம்கேவோட ஒரு கோட்டை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுதான் நேற்று முறியடிச்சிட்டோமே, டிஎம்கே கோட்டையை ஓட்டையாக்கி அனுப்பிச்சு விட்டோமே. வீட்டில் வந்து அதிமுக காரங்க இருந்தால் கூட சரி, அந்த வீட்டில் ஒரு ஓட்டாவது விஜய்க்கு ஜெயிப்பாரா பெரம்பூர் தொகுதியில்? கண்டிப்பா ஜெயிப்பாரு. ஆட்சியில் 5 வருஷம் மாறினா தான் சரி, அது ஒண்ணுமே நடக்கும். ஒருத்தரே ஆண்டா அது நல்லது கிடையாது. இதுக்கான வாய்ப்பு வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகும். எல்லாரும் காமராஜர் மாதிரியோ அப்துல் கலாம் மாதிரியோ வர முடியாது. ஆனா இப்ப இங்க வந்து அப்ப யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த தொகுதியில? தொகுதியை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே தாங்க. நீங்க யார் வரணும்? நீங்க சூரியன் தான் வரணும்னு நினைக்கிறீங்க. ஜெயிப்பாரா பெரம்பூர்? வருவாருங்க, ஜெயிப்பாருங்களா? கண்டிப்பா ஜெயிப்பாரு. என்ன கேள்வி? நாங்க இந்த கேள்வியை நாங்க யாரையும் கேட்க கூடாதுன்னு தான் சொல்லுவோம். பொதுமக்கள் நினச்சா ஒருத்தரை தூக்கலாம், பொதுமக்கள் நினச்சா ஒருத்தரை இறக்கலாம். இங்க வந்து நேற்று விஜய் வந்திருக்காரு பிரச்சாரத்துக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இங்க தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு பிரச்சாரத்தையே. எப்படி பாக்குறீங்க? கூட்டம்லாம் நேற்று எப்படி இருந்தது? கூட்டம்ல நிறைய தான் இருந்தது, கண்ட்ரோல் பண்ண முடியல. கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல, அவ்வளோ கூட்டம். என்ன ஒண்ணு போலீஸ் பாதுகாப்பு இல்லாத போயிடுச்சு. போலீஸே இல்லையம்மா, நேற்று இல்லையம்மா. அதிகபட்சம் ஒரு சிஎம் வராருன்னா எங்களுக்கு ஒரு அடிக்கு ஒரு அடி போலீஸை நாங்கள் பார்த்துருக்கோம். நேற்று எங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சு போலீஸுங்களே இல்லை, சும்மா அங்கங்கே நின்றுட்டு இருக்காங்க கடமைக்கு. அவர் நல்லா பேசணும் தான்ப்பா எதிர்பார்த்து வந்தார். ஆனால் ஜனத்தொகை அதிகமாக இருந்ததுனால அவரு வந்து பயந்துட்டாரு. நம்மளுக்கு எதுனா ஆனால் கூட பரவாயில்ல, கரூரில் ஆன மாதிரி எதுனா ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு 2 நிமிஷம் தான் பேசினாரு. அதுங்களும் ஜனங்களுக்கு எதுனா ஆகிட போகுதுன்ற பதட்டத்திலேயே அவர் என்ன பண்ணுறாரு, வேட்பாளர் பேரை மாற்றி சொல்லிட்டாரு. இங்கேயும் போலீஸ் பாதுகாப்பு இல்லை. இல்ல போலீஸ் பாதுகாப்பு இல்லாத அவருக்கே பேஜாராயிடுச்சு. நிறைய கூட்டம், ஆனா பயங்கர கூட்டம் வந்துட்டே இருக்குது. கூட்டம் ஆனா எங்க இருந்தா அந்த கூட்டம் வந்ததுன்னு தெரியல. ஆனா செம கூட்டம். இந்த வாட்டி விஜய் தான் ஜெயிப்பாருன்னு தோணுது. அதுக்கப்புறம் குதிக்கிறது, அந்த வண்டி பின்னாடியே தெரிஞ்சுக்கின்னு வர்றது. சப்போஸ் கீழே விழுந்தாலும் யார் பேர் வரா, விஜய் இந்த இடத்துல வந்தார், அந்த கூட்டத்தில் 4 பேர் விழுந்து முட்டி தேய்ச்சிக்கிறாங்க, உடச்சிக்கினாங்க தான் வரும். இப்போது எங்களுக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா காலி பஸ்ஸே ஒரு 4-5 போச்சு பஸ்ஸு. எதுக்கு அந்த டைமில் எதுக்கு அந்த காலி பஸ்ஸு வரணும்? குப்பை வண்டிங்க போகுது, பஸ்ஸுங்க போகுது. ஒரு 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் எங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக ஒரு க்ரௌட் அசம்பிளி செட் பண்ணியிருந்தோம்னா சூப்பராக நடந்திருக்கும். அதனால ஒன்றையும் அவர் மேலே தப்பு இல்லை, அவர் நம்ம ஜனங்க மேலே தான் பாவம் பார்த்தாரே தவிர அவர் மேலே தப்பு இல்லை. ஆனா இப்ப இங்க வந்து அப்ப யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த தொகுதியில? தொகுதியை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே தாங்க. ஆனா அவருக்கு இன்னும் ஒரு வாய்ஸ் இருக்கு, அதை வந்து யாருமே தடுக்க முடியாது இல்லையா? நீங்க யார் வரணும்? நீங்க சூரியன் தான் வரணும்னு நினைக்கிறீங்க. அப்ப பெரம்பூர் தொகுதியில அவர் நிக்கிறாரு, ஜெயிப்பாரா பெரம்பூர்? வருவாருங்க, ஜெயிப்பாருங்களா? கண்டிப்பா ஜெயிப்பாரு. ஆனா இப்ப அவங்க ஆட்சியில வந்து கொள்ளைகள் கஞ்சா இதுல நிறைய இது இருக்கு, குற்றச்சாட்டுகள் மக்கள் மத்தியில மாதிரி பேசுறாங்களா, அது எப்படி நான் பாக்குறீங்க? எல்லா ஊர்லயும் நடக்குது தான், எல்லா நாட்டிலையும் நடக்குது. சினிமா ஃபீல்டை விட கட்சியில் அதிக ஆர்வமாக இருக்கிறாங்க நம்ம மக்கள், தமிழ்நாட்டு மக்கள். அதனால அவர் வருவாருன்னு கன்ஃபார்மாக நாங்கள் சொல்கிறோம். ஒரு வீட்டுக்கு ஒரு ஓட்டு இல்லை, ஓட்டுன்னு இருந்தால் 10 பேர் இருந்தாலும் அந்த வீட்டில் 10 ஓட்டு விழும், ஒன்று கூட மிஸ் ஆகாது. உங்களோட ஆதரவு யாருக்கு இருக்கும்? விஜய்க்கு தான். விஜய்க்கு தான். நானே சாப்பிட்டுட்டு இருக்கேன், நான் இன்னொருத்தருக்கு சாப்பிட்றதுக்கு பங்கு கொடுப்பேனா? எல்லாரும் காமராஜர் மாதிரியோ அப்துல் கலாம் மாதிரியோ வர முடியாது. ஆனா அவர் வராரு, அதுக்கான வாய்ப்பு வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகும். ஜெயிப்பாரா பெரம்பூர் தொகுதியில? கண்டிப்பா ஜெயிப்பாரு. ஆட்சியில் 5 வருஷம் மாறினா தான் சரி, அது ஒண்ணுமே நடக்கும். ஒருத்தரே ஆண்டா அது நல்லது கிடையாது. ஆனா அதாவது எப்படின்னா அவரோட வே ஆஃப் ரூட் வந்து கரெக்ட் தான், பட் அது வந்து அவ்வளவு சீக்கிரம் எடுத்துக்க முடியாதுல்ல. பெரம்பூர் தொகுதி திமுக கோட்டையை சொன்னாங்க. அப்ப எப்படி ஜெயிப்பாரு, எப்படி நம்பிக்கை? அதனாலதான் பெரம்பூர் தொகுதி கோன்மே தான் வாங்கினாரு. வந்து தத்து நின்று காட்டணும்னு சொல்லி தான் நின்றுக்கிறேன். பெரம்பூர் தொகுதி எல்லாம் வரும், திமுக நகர வச்சுக்கோ போல வர எல்லா ஓட்டும் வரும். அதான் சொல்றேனே, பணத்தை கொடுத்து எதையும் வாங்கல அவரு. வாங்க முடியாது. இப்போ ஒரு மீட்டிங்னா ஒரு ஆளுக்கு 300 ரூபாய் கொடுப்பாங்க. இன்னொரு இடத்துல மீட்டிங்னா அதுல ஒரு ஆளுக்கு 400 ரூபாய் கொடுப்பாங்க. இன்னொரு இடத்துல மீட்டிங் இப்படிதான் நடந்துனுக்குது காலகாலமா. ஆனா இப்போ இவருடைய இது அப்படி கிடையாது. ஒரு குழந்தைய தூக்குனா கூட அந்த குழந்தை கையில தொடாம 500 ரூபாய் கொடுக்கல, அந்த குழந்தைய தூக்கி அன்பா ஒரு முத்தம் கொடுக்குறாரு. அதுதான் ஜனங்களுக்கு பெரிய விஷயமே. ஏடிஎம்கேல இருக்கவங்கள எத்தனை பேர் உள்ள இருக்காங்க, டிஎம்கேக்கு வந்துட்டாங்க. இது பல வருஷமா அவருக்கே தெரியும், யார் எதிர்க்கு நிற்கிறாங்களோ அவங்களுக்கும் தெரியும். இல்லை நான் ஒரு சில நேரத்தில் விட்டுடுவாங்க, ஹீரோவே விட்டுருவான். இவர் பெரிய விஜய், அவர் சின்ன விஜய். இப்போ வந்து திடீர்னு வந்தார் அவர். கொளத்தூர் தொகுதி வந்து டிஎம்கேவோட ஒரு கோட்டை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுதான் நேற்று முறியடிச்சிட்டோமே, டிஎம்கே கோட்டையை ஓட்டையாக்கி அனுப்பிச்சு விட்டோமே, அவ்வளோதான்.
வீட்டில் வந்து அதிமுககாரங்க இருந்தால் கூட சரி, ம். அந்த வீட்டில் ஒரு ஓட்டாவது விஜய்க்கு விடும். ம். ஒரு வீட்டுக்கு ஒரு ஓட்டுன்னா கூட அவருக்கு தாராளமாக அவருக்கு கெப்பாசிட்டியில் அவர் இழக்க மாட்டார். ம். அவர் நல்ல மாரி வருவார். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் வந்து அரசியல்ல இருந்து கெட்ட பேர் எடுத்துக்கல, ம். புதுசாக வராரு. அவர் மேலே என்ன ஊழல் இருக்கும், நீங்கள் என்ன அவர் எடுத்துட்டாருன்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க, ம். அவர் என்ன லஞ்சம் வாங்கிட்டாருன்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க. புதுசாக வராரு, அவரை தேர்ந்து எடுத்து இந்த 5 வருஷத்தில் அவரோட நேர்மையை நம்ம பார்க்கலாம். சூப்பர்க்கா. இப்போ உங்களோட ஓட்டு யாருக்கு இருக்குங்க? நான் விஜய்க்கு தான் போடுவேன். அப்போ இங்கே வந்து எப்படி சொல்கிறது, இனிமேட்டு திமுக கோட்டை இவங்க கோட்டைலாம் சொல்ல முடியாது. மக்கள் எங்கே அதிகமாக கூட்டம் கூடுதோ, யாரை நம்பி அவங்க போடுறாங்களோ அதுதான் அவங்களோட கோட்டையாக இருக்கும். அக்கா இப்போ வந்து இங்கே ஜெயிப்பார் நம்பிக்கை இருக்குங்களா? அப்போ கண்டிப்பாப்பா, அது என்ன கேள்வி, நாங்கள் இந்த கேள்வி நாங்கள் யாரும் கேட்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவோம். கண்டிப்பாக எங்கள் தளபதி நிற்பார், நிற்கிறதுக்கான வாய்ப்பு நாங்கள் கொடுப்போம். அவர் தான் வரணும்னு மக்களே நினைக்கும் போது நான் ஒரு ஆள் சொல்றது இல்லை, ஆனால் இப்போ ஊரே சொல்லுது. இந்த பெரம்பூர் தொகுதி, குளத்தூர் தொகுதி எல்லாமே டிஎம்கேவோட கோட்டை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எப்படி உடைக்க முடியுமா? அப்படிலாம் இல்லை, நாங்கள் நினைக்கிறது தான், மக்கள் நினைக்கிறது தான். ம். பொதுமக்கள் நினச்சா ஒருத்தரை தூக்கலாம், பொதுமக்கள் நினச்சா ஒருத்தரை இறக்கலாம். ஆனால் சில பேர் அவங்க சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் எங்கே வேணால் ஜெயிச்சிடலாம், ஆனால் இங்கே குளத்தூரில் அவரால் எதுவுமே பண்ண முடியாது. பார்க்கலாம், மே அப்படின்ற மாதிரி 4க்கு அப்புறம் யார் என்ன சொல்கிறாங்களோ அவங்க வாய் முகூர்த்தமும் பழகிட்டோம், எங்கள் வாய் முகூர்த்தமும் பழகிட்டோம். யார் ஜெயிச்சுட்டு வந்தால் நாட்டுக்கு நல்லது செஞ்சால் நல்லது தானே. எங்கள் தளபதி வந்தால் ஒரு மாற்றம் இருக்குன்னா ஒரு மேடையிலையும் அவர் பேசுகிறாரு. ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை தான் எதிர்பார்க்குறோம். இந்த எலெக்ஷன் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் நான் யார் வின் பண்ணுறாங்க. அவங்க தான் வருவாங்க, நீங்கள் பார்க்கலாம், நம்ம எல்லாம் பார்க்கலாம். ஆமாம், டிஎம்கேவோட ஆட்சி வந்து அந்த அளவுக்கு மேம்படலை, அவங்க சரியில்லை அப்படின்னு எடுத்துக்கலாங்களா? அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆ. ஒரு நல்லதை நினைக்கிறவங்க, ஒரு குழந்தை குட்டி பெற்றவங்க, பெண் குழந்தை வச்சுக்கிறவங்கலாம் அவர் பேசுகிறத கேட்டு பிறகு அது அவர் விஜய்க்கு போடணும் தான் ஒரு ஆசை வருமே தவிர மற்றபடி கட்சி வேறுபாடு வேற எதுவுமே கிடையாது. சரி. எங்க அந்த ஜூலி பாதுகாப்பு இல்லாமல் இருக்காம ஒன்றுமே இல்லாத பிரச்சனை இவ்வளோ பெருசாக பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு வயசு பிள்ளைங்களை கெடுத்து பதில் எட்டுன்னு போயிட்டு என்னென்னமோ அதெல்லாம் பேச மாட்டேன்றாளே அவ. இந்த விஷயத்த பேசி அவள் பெரிய ஆள் ஆகணுன்ட்டு எங்கள் தளபதியை வச்சு பேசுனா அதில் என்ன நியாயம் இருக்குது? சுத்தமாக ஒன்றுமே இல்லை. அவளெல்லாம் நாங்கள் லிஸ்ட்லேயே வைக்கவே மாட்டோம். அதை ஆனால் அவங்களுமே நேற்று இதுக்கு முன்னாடி ஒரு 2 நாள் முன்னாடி வந்து அவங்க ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. இது நீ எங்கே நிற்கிறேன்னு சொல்லி அங்கே நான் பிரச்சாரம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பிரச்சாரத்துக்கு வந்துட்டு நான் வந்துட்டு உனக்கு முன்னாடியே பிரச்சாரத்துக்கு வந்து வா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அந்த இதுவே வேற யாருன்னா நின்று பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த வாய்ஸுக்கு அவங்க சும்மா விட்டுருப்பாங்களா? தளபதினவோ நீங்கள் என்ன வேணாலும் பேசலாமா? நாளைக்கு நாங்களும் பேசுவோம், நாங்களும் பேசுறதுக்கான வாய்ப்பு வரும். அடுத்த சிஎம்மாக அவர் உட்காந்துட்டாருன்னா அப்போ அந்த வாய்ஸ்லாம் எங்கே போகுமே தெரியாது. அன்றைக்கி நீங்கள் வந்து பேசுங்க, நீங்கள் தைரியமான பொண்ணுன்னு நாங்கள் ஒத்துக்கிறோம். இன்றைக்கி வந்து ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு திமுக ஒரு கூட்டாளியாக ஒரு கூலி வேலை இது மாதிரி பேசுகிறீங்க. ஒரு 200 ரூபாய்க்கோ 300 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க. கிட்னி திருடின்னு பச்சையாக பேசுகிறாங்க, மக்களே பேசுகிறாங்க. அதை மீறியே நீ வந்து பேசுறதுக்கு உனக்கே இவ்வளோ தைரியம் இருக்கும்போது எடுக்கலையே. அதனால தான், ஏன்னா இவங்கெல்லாம் ஒரு கூட்டணி அதனால் வந்து அவங்க என்ன பண்ணாலும் தாங்கிடுவாங்க. ஆனால் நாங்கள் பேசினா மட்டும் சின்னதை கூட பெருசாக்கிடுவாங்க. சரி, அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து மக்களோட பதிலடி எப்படி இருக்கு? மக்களோட எல்லாமே May 4 வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக கம்மிங் சூன் வித் தளபதி ஆக்ஷன்.